வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான உணவு பொருள் சார்ந்த ஒரு தொழிலோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது பணமே மந்திரம் சேனலுக்காக லதா. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உணவு பொருள் சார்ந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்போ இதுல என்ன ஹை ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட்டுங்கிறதுக்கு கேரண்டி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ப்ராஃபிட் உள்ள ஒரு பிசினஸ். அதே நேரத்துல உணவு பொருள் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு மயங்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உணவு பொருள் அப்படின்னு சொன்னாலே நாக்குல எச்சில் ஊறக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுலயும் ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸ்வீட்டுக்கு நிறைய பேர் அடிமை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஸ்வீட்ல அது ரசகுல்லா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்படியே அதுவே வந்து ஒரு மாதிரி சாஃப்டா ஸ்பான்ச்சியா, அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வந்து அந்த ஜீரா வந்து வெளியில வர்ற மாதிரி அப்படி அவ்வளோ ஸ்வீட்டு. அந்த ரசகுல்லா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த ரசகுல்லாவுக்கு இந்தியா ஃபுல்லா, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் நிறைய நாடுகளில் இதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரசகுல்லாவை எப்படி ஒரு மிஷினை வச்சு மேக் பண்ணலாம், இதை எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், இதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா அப்படிங்கிறது நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். சவுத் சைடும் இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய ஸ்வீட் கடைகள்லாம் இது இருக்கு. ஆனால் எல்லாருமே இதை வந்து அவங்களே இதை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்களா அப்படின்னா, தயாரிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. நிறைய பேர் வெளியில இருந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ரசகுல்லா மேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸா இருந்தாலும், ஒரு சுத்தமான பாலை வச்சு நம்ம ரொம்ப நேரம் இதை மெனக்கெட்டு செய்ய வேண்டியதா இருக்கிறதுனால இதை நிறைய பேர் தயாரிக்கிறது இல்லை. அப்போ நம்ம இதை தயாரிச்சு இதுல எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஷின் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் மிஷின் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமா மிஷின் இருக்கு. இந்த மிஷின்ல நீங்க ரசகுல்லான்னு கிடையாது, ரசகுல்லா, குலோப் ஜாமுன், அப்புறம் ரசமலாய், அப்புறம் சம்சம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீடா, நெக்ஸ்ட் வந்து கோகனட் லட்டு, கச்சோரி, இது எல்லாமே நீங்க இதுல என்ன செய்யலாம், உருட்டலாம், மேக் பண்ணலாம். அந்த மிஷின்ல நீங்க மேக் பண்ணலாம். நமக்கு வந்து அந்த பால்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அது மேக் பண்றதுக்கான மிஷின் இது. இதுல இத்தனை விதமான உணவுப் பொருட்களை நம்ம என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும் இந்த ஒரே மிஷின்ல. இப்போ நாம இன்னைக்கு ரசகுல்லா தான் மெயினா இதுல நம்ம பார்க்க போறோம். ரசகுல்லாக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மி தான். அதனால இதை மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட. அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, அப்போ உள்நாட்டில் மார்க்கெட்டிங் இருக்குங்கிறது ஸ்வீட் சாப்பிட்ற எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் இது பிடிக்கும். பெரும்பாலும் ரசகுல்லா பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் இது. இதுக்கு எக்ஸ்போர்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதில் முக்கியமான கண்ட்ரிஸ் பார்த்தா பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, நேபாள், கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், இங்கே எல்லாமே இந்த ரசகுல்லா வந்து ஏற்றுமதி ஆகுது. நல்ல விதமாகவே ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், சும்மா அப்படியே நம்ம இங்கே விற்கிற மாதிரி அங்கே ஏற்றுமதி பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம கேன்லலாம் என்ன செய்யணும், அதை கரெக்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணி கேனில் அடைச்சி நம்ம என்ன செய்யணும், இதை சேல் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு மார்க்கெட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட், க்ரோசரி ஷாப்ஸு, அப்புறம் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்வீட் ஷாப்பில் நம்ம பேசிக்கிட்டு நம்ம ஹோல்சேலாக தயாரித்து கொண்டு போய் என்ன செய்யலாம், ரீட்டெயிலாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபுட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் பார்க்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்யலாம், இதை விற்கலாம். அதே மாதிரி ரீட்டெயிலாக நம்ம ஹோம்ஸ்லையும் இதை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். சோஷியல் மீடியாக்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அமேசான் இந்த மாதிரியான வெப்சைட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இதோட மார்க்கெட்டிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியாவில் நம்ம செய்ய முடியும். என்ன மாதிரியான மூலப்பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மூலப்பொருட்கள் ரொம்ப எளிமையானது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முக்கியமாக இதுக்கு தேவை பால். பால் வந்து சுத்தமானதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனி, அதாவது சர்க்கரை சொல்லுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் வந்து சிட்ரிக் ஆசிட் வச்சுக்கலாம். இல்லைன்னா லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசன்ஸ். இதுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ். ஓகேவா. இது ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கிடைக்கிது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே ப்ராசஸ் தெரியும். நம்ம மிஷின் வச்சு தான் மேக் பண்ணணும் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் இருந்து கூட நம்ம என்ன செய்ய முடியும், ரசகுல்லா வந்து மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து என்ன செஞ்சிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அப்போ மிஷினை வச்சே நீங்கள் இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் எப்படின்னு சாதாரணமாக பார்த்துக்கலாம். சுத்தமான பால் வாங்குறீங்க, பாலை வாங்கி அதை பால் ஆடை மேலே விழாமல் என்ன செய்யணும், கலக்கிக்கிட்டே அதை வந்து காய்ச்சணும். நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா அதில் லெமன் ஜூஸோ இல்லைன்னா சிட்ரிக் ஆசிடோ ஒரு சில ட்ராப்ஸ் நம்ம போடணும். போடும்போது அந்த பால் வந்து இந்த திரிஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி போயிடும். போனதுக்கப்புறம் உடனே அதை என்ன செய்கிறோம், ஒரு காட்டன் மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு காட்டன் துணியில் அதை என்ன செய்கிறோம், வடிகட்டுறோம். வடிகட்டி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடுறோம். மேலே இருக்கக்கூடிய அந்த திரிஞ்சு போனால் அந்த பால் வந்து கெட்டியாக இருக்கும். அதை நல்லா பிழிஞ்சு ப்ரெஷர் கொடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த திரியாக இருக்கும் இல்லையா, அந்த பாலில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்கிறோம், அதை நல்லா அப்படியே லேசாக பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லேசாக பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுறோம். உருட்டிட்டு நம்ம என்ன ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஜீரா வந்து ரெடி பண்ணணும். சுகர் போட்டு அதுக்கு தகுந்த வாட்டர் ஊற்றி அதை வந்து கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு இந்த ரசமலாயை தூக்கி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், அதில் போட்டுடுறோம். போட்டோடனே அது கொஞ்சம் நேரம் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த எல்லாமே அது உள்ளே வந்து ஜூஸியாக எல்லாத்தையும் உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த உருண்டைகளை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கோல்டு வாட்டரில் போடுறோம். அதில் கொஞ்சம் நேரம் போட்டிருந்துட்டு திரும்ப எடுத்து நம்ம பேக் பண்ண வேண்டியதாக. இவ்வளோ தான் ப்ராசஸ். நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம், செஞ்சும் வந்து நீங்கள் கடைகளுக்கு விற்கலாம். நீங்கள் கையால் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 500 ரூபாய் முதலீடு அப்படிங்கிறது தாராளமாக போதும். இல்லை நம்ம வந்து மிஷினை வச்சு நம்ம இதை பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் வேணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பால் அந்த நம்ம மேக் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, பாலெல்லாம் திரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து துணியில் வச்சு நல்லா வடிகட்டி மேக் பண்ணக்கூடிய அந்த இது மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து நம்ம அந்த ஃபனல் மாதிரி இருக்கும் அதில் நம்ம போடுறோம். மாவு போடுற இடத்துல போட்டோடனே அதுவே கட் பண்ணி அதுவே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி மேக் பண்ணி உங்களுக்கு வெளியில் வந்துடும். இதுதான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒர்க் ஆகுது இந்த மிஷினில். பாருங்கள், நமக்கு இதில் எந்த வேலையும் கிடையாது. அடுத்து நம்ம ஜீரா ரெடி பண்ணி வச்சு நம்ம அதில் என்ன பண்ணிக்க வேண்டியதான், போட வேண்டியதான், ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோதான் இதில் நமக்கு செய்ய வேண்டிய வேலை இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷத்தில் இத்தனை பால்ஸ் பண்ணலான்னு இருக்குது. அதே 1 மணி நேரத்துக்கு 6000 பண்ணக்கூடிய பால்ஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா இதுக்கு தகுந்த மாதிரி மிஷினோட ரேட்டில் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இத்தனை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினில் ரேட் வேரியேஷன் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மிஷின் பார்க்க போகும்போது இது என்ன கெப்பாசிட்டி, என்ன கரண்ட்டில் ஒர்க் ஆகுது, சிங்கிள் ஃபேஸ் போதுமா 3 ஃபேஸ் போதுமா, என்ன ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்தியா மார்ட்டில் ஒரு மாடலுக்காக எடுத்தது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ரசகுல்லா மேக்கிங் மிஷின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் வருது, செமி ஆட்டோமேட்டிக்கும் வருது. அதே மாதிரி மேனுவல் மிஷினும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மேனுவல் மிஷின் வாங்குறத விட நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினே வாங்கிக்கலாம். மேனுவல் மிஷின் வாங்குறதுக்கு நம்ம கையாலேயே என்ன செஞ்சிடலாம், சாதாரணமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இதோட ரேட்டு பாருங்கள், 1.95 லட்சம், அதே மாதிரி 1,65,000, 2 லட்சத்து சொச்சம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இன்னும் கூட கம்மியாக உங்களுக்கு மிஷின்ஸும் இதில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது சாதாரணமாக. ஓகேவா? அப்போது நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல மிஷினை போய் மாடல் பாருங்கள். மாடல் பார்த்துட்டு அந்த அட்ரஸோ ஃபோன் நம்பரோ எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மிஷினை வாங்குங்க. ஆன்லைனில் மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோவா நல்லதில்லை. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், எப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தாலும் சரி மிஷின்ஸை நேராக போய் பார்த்துட்டு நீங்கள் டெமோ பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை நம்ம தான் சரி பண்ணிக்கணுமா, அதில் வந்து என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும், இதில் எந்த அளவுக்கு நம்ம ரேட்டை வந்து குறைக்க முடியும், அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பால்ஸ் வந்து நம்ம இதில் பண்ண முடியும், சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா, இது எல்லாமே எவ்வளோ இடத்த வந்து அதை அடைச்சிக்குது, எவ்வளோ ஏரியா தேவைப்படுது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் மிஷின் வாங்க வேண்டியதாக இருக்கும். சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஐடியா கொடுக்குறோம், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் தர்றோம். நம்ம போய் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வாலண்டரியாக நேராக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் எதுவுமே நல்லது. ஆன்லைனில் தயவு செஞ்சு மிஷின்ஸ் யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இது என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளவுதான்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த குவரிஸ் இருந்தாலும் வீடியோவுக்கு கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த குவரிஸ் இருந்தாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதே, நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, நீங்கள் சாதாரணமாக பாட்டில் அடைச்சி நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ இதை என்ன பண்ணணும்? ஒரு கேன்லையோ இல்லை ஒரு நல்ல கவர்லையோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அடைச்சி தான் நீங்கள் சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சேல் பண்ணும்போது தான் இதுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஃபைன் குவாலிட்டி ப்ராடக்டாக இது வந்து என்ன செய்யும்? தெரியும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேனில் அடைக்கணும், இல்லை ஒரு கவர் மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பிராண்ட் நேம் வேணும். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, உங்களோட ரசகுல்லாவுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியதாக இருக்கும். அது நல்ல ட்ரெண்டியான ஒரு அட்ராக்டிவான நேமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு லேபிள் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த பிராண்ட் அந்த கவர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பிராண்ட் நேமை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அந்த பொருள் வந்து எப்படி தயாரிச்சிருக்கோம், அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரியப்படுத்தணும். அப்புறம் ஒரு லோகோ வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, இது எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களோட அட்ரஸ் வந்து அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிராண்டடாக நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி செய்ய முடியும். அப்படி இல்லை அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு 500 ரூபாய் முதலீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சாதாரணமாக லோக்கல் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை மிஷின் வச்சு பண்ணுறோம், ஸ்வீட் ஸ்டால்க்கெல்லாம் போடுறோம் அப்படிங்கும்போது கூட நீங்கள் ஒரு கேன் மாதிரி ஒரு இந்த ஸ்வீட்டெல்லாம் அடைக்கிற மாதிரியான அந்த டப்பாக்கள் இருக்கும், அதில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சேல் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பார்க்க வேண்டியிருக்கும். சரி, அப்போ இதுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும்? அப்போ நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம், ஒரு பிராண்ட் நேம் வச்சு கொடுக்குறோம், அப்போ இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேட் லைசன்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால FSSAI லைசன்ஸ் வேணும். GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். GST நம்பர் தேவைப்படும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு இதுக்கு லிமிட் இருக்குது. ரொம்ப ஹை லெவலில் போகும்போது மட்டும்தான் GST எல்லாம் இதுக்கு என்ன செய்யும்? தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உத்தியோக ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா BIS சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். IEC லைசன்ஸ் வேணும். இது ரெண்டும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது மற்ற விஷயங்கள் இருந்தால் போதுமானது. இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் நீங்கள் வச்சு செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். சாதாரணமாக ஒரு லட்சம் 1.25 லட்சத்துக்கு நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 10,000, அப்புறம் ஏரியாவுக்கான ஒரு அட்வான்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன அந்த எண்ணெயை வந்து சிறப்பு வந்து நீங்கள் காய்ச்சறதுக்கான அந்த கெட்டில் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு 2 லட்சம் போதும். இருந்தாலும் ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தாக்கா தாராளமாக நம்ம வச்சு ஒரு லிக்விட் கேஷ் கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ரன் பண்ண முடியும். இதுவே இல்லை நான் வந்து வீட்டிலேயே தான் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஒரு மேனுவல் மிஷினாக வச்சு செய்கிறீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய், 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு மேனுவல் மிஷின் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம என்ன மிஷின் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இது மட்டும்தான் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக 1 கிலோ ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆகிற செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அப்படிங்கிறதே கூட அதிகம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் உங்களுக்கு செலவாகும். அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்குனாக்கா, இது நீங்கள் ஆவின்லலாம் போய் நீங்கள் அதில் வந்து ரசகுல்லா மேக் பண்ணுறாங்க. ஆவின் வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள், ரசகுல்லா மேக் பண்ணுறாங்க. ஒரு 100 கிராம் ரசகுல்லாவோட ரேட் என்னன்னா 100 கிராம் ரசகுல்லா 40 ரூபாய் போட்டிருக்காங்க.
200 கிராம் வாங்குனீங்கன்னா 80 ரூபாய். அதே 1 கிலோ நீங்கள் வாங்குறீங்க போது 400 ரூபாய். ஓகேங்களா? ஆனால் நம்ம சாதாரணமாக வெளியில் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது. சாதாரணமாக நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் குறைச்சி தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் இதில் எப்படி இருந்தாலும் ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இதில் எப்போயுமே ஃபுட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்மளோட ஒர்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேசிங் தான். இதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கோங்க. ரா மெட்டீரியல் என்ன வாங்க போகிறீங்க? சுகர் தான் வாங்க போகிறீங்க. சுகர் மொத்தமாக வாங்கிக்க போகிறீங்க. லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியான லெமன் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பால் வந்து அப்பப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ ரா மெட்டீரியலோட செலவு அப்படிங்கிறது இதில் ரொம்ப 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 கம்மி. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக ஒரு 40% 50% இதில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பிஸ்னஸில் அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பிஸ்னஸில் நான் வந்து முழுசாக எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நீங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பித்தாலும் சரி, மிஷின் வாங்கி பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தொழிலில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.